வாவ் செம்ம. வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது குலாப் ஜாமுன். ஆக்சுவலாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டில் ரெடிமிக்ஸ் கிடைக்கும். பட் நாம் இன்றைக்கி அதில் பண்ண போகிறது இல்லை. நாம் வீட்டில் இருக்கிற பால் பவுடர் வச்சு தான் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இது மாதிரி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். 1 கப் பால் பவுடர் 200 கிராம், 1 ஸ்பூன் நெய், 4லிருந்து 5 ஸ்பூன் பால், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் மைதா. இப்போது ஒரு பவுல் எடுத்துட்டு பால் பவுடர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மைதாவும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். அண்டு சோடா பேக்கிங் சோடா, இது கூடவே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அழுத்தி பிசையக்கூடாது, சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவு பசைஞ்சிக்கோங்க. பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 5 மினிட் ஊற வச்சிடலாம். அந்த கேப்பில் நாம் வந்துட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட் ஆகட்டும். சுகர் சிரப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். இந்த கப்புக்கு 1.5 கப் எடுத்திருக்கேன் சுகர். இதே கப்புக்கு 1.5 கப் வாட்டரும் எடுத்திருக்கேன். ஒரு பாதி லெமன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. 1 கப் சுகர், 1 கப் வாட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிடலாம். அதில் 1 கப் சுகர் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். சுகர் நல்லா கரைஞ்சதும் ஒரு டைம் வடிகட்டிக்கலாம். சுகரில் ஏதாச்சும் டஸ்ட் இருந்தால் போயிடும், அதுக்காக தான். சுகர் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். கம்பிப்பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். ரொம்ப கம்பிப்பதம் வர வேண்டாம். முதல் கம்பிப்பதம் வந்தால் போதும். நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுப்பாக இருக்கும், ஒட்டும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்படி ஸ்பூனில் தொட்டு பார்க்கும்போது இந்த வருது இல்லையா, ஒட்டுற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லெமனோட ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா பாகு வந்து கெட்டியாகாமல் இருக்கும், அதுக்காக தான். தென் ஏலக்காய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா 2 ஏலக்காவை நசுக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நாம் மாவை எடுத்துக்கலாம். மாவை எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்து அப்படியே ரவுண்ட் பண்ணுங்கள். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக நெய் தடவிக்கோங்க கையில். இந்த மாதிரி எந்த விரிசலும் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். 200 கிராம் மில்க் பவுடர் ஆட் பண்ணேன். அதில் இவ்வளோ வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் எப்படி அதை பொரித்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நாம் உருட்டி வச்சுருக்கிற பால்ஸை இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். புரட்டி விட்டுட்டே இருங்க, ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருங்க.
சுற்றியும் நல்லா வேகட்டும், ப்ரௌனிஷ் ஆகட்டும். இப்போது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இந்த டைமில் எடுத்துடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாகில் அதை போட்டுடலாம். எல்லா பால்ஸையும் இது மாதிரி செஞ்சு பாகில் போட்டுடலாம். பாருங்கள், குலாப் ஜாமுன் ரெடி. சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். சாப்பிட போகிறேன். வாவ், செம்ம. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.